அண்மை செய்தி. சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு EVKS இளங்கோவனின் உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு EVKS இளங்கோவனின் உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் EVKS இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிற கட்சி தலைவர்கள் அவரது வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர். சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு EVKS இளங்கோவன் உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிற கட்சி தலைவர்கள் அவரது வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய உடல் தற்பொழுது சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் இருக்கும் EVKS இளங்கோவனுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் வருகை தந்து EVKS இளங்கோவனின் உடலை மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து சற்று முன்பாக பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு கண்ணாடி பேழையில் அவருடைய உடலை வைத்து அந்த உடலை எடுத்து செல்லக்கூடிய வாகனத்தில் மணப்பாக்கத்தை நோக்கி EVKS இளங்கோவனுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது புறப்பட்டிருக்கின்றார்கள். EVKS இளங்கோவனின் குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீருடன் அமர்ந்திருக்க இந்த வாகனம் தற்போது மியாட் மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டிருக்கின்றது. EVKS இளங்கோவனை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலமாகவே கடும் உடல்நலக்குறைவுடன் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட அவசர மருத்துவ கால சிகிச்சை உதவிகளுடன் உயிர்காக்கும் சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய உயிர் இன்று காலை 10-12 மணி அளவில் பிரிந்ததாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. EVKS இளங்கோவனுடைய உடல் இன்று பிற்பகல் 2 மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மணப்பாக்கம் இல்லத்தில் அனுமதிக்கப்படும் என்ற தகவலை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாளை பிற்பகலுக்கு பிறகு EVKS இளங்கோவனுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. அதன்படி நாளை மாலை 4 மணி அளவில் முகலிவாக்கம் LNT காலனி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருடைய உடல் எரியூட்டப்படும் என்ற தகவலையும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வருகை தந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையிலிருந்து வருகை தருவார்கள் என்ற தகவலையும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் EVKS இளங்கோவனின் மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்படக்கூடிய அவருடைய உடல் சத்தியமூர்த்தி பவனுக்கும் கொண்டு செல்லப்பட வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். சத்தியமூர்த்தி பவனிலும் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனின் ஆதரவாளர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் சென்னை மணப்பாக்கம் மியாட் மருத்துவமனையில் இன்று காலை 10-12 மணி அளவில் காலமாகியிருந்த முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவனுடைய உடல் தற்பொழுது எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலை செல்லக்கூடிய வாகனத்தை முன்னும் பின்னுமாக காங்கிரஸ் கட்சியினருடைய வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்லுகின்றன. கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருக்கும் EVKS இளங்கோவனின் உடல் அருகே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீருடன் அமர்ந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு மாத காலமாக வாய் திறந்து பேச முடியாத அளவிற்கு ஒரு மருத்துவ ரீதியிலான இக்கட்டான நிலையில் உயிர்காக்கும் சிகிச்சை என்று சொல்லப்படும் வெண்டிலேட்டர் சிகிச்சையின் மூலமாகவே EVKS இளங்கோவனுடைய உயிரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். என்றாலும் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை 10-12 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. ஏற்கனவே இதயம் தொடர்பான பல்வேறு சிகிச்சை முறைகளை மேற்கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் இதய துடிப்புக்காக செயற்கை கருவிகளை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு உடல் நலன் குன்றிய நிலையிலேயே கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது, காய்ச்சல், அதே போன்று பல்வேறு இணை நோய்கள் என்று ஒரு சேர அவருடைய உயிரை எடுத்துக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் தந்த சூழலில் தான் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் மருத்துவமனை வளாகத்திற்கு வருகை தந்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாயிலாக EVKS இளங்கோவனுடைய இறப்பு செய்தி உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸில் அவரோடு பயணித்த திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய காங்கிரஸ் தலைவர்களும் வருகை தந்து உடலை மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு தற்போது கண்ணாடி பேழையில் உள்ள அந்த வாகனத்தில் வைத்து மணப்பாக்கம் இல்லத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். நாளை மாலை 4 மணி அளவில்
மின் மயானத்தில் அவருடைய உடல் எரியூட்டப்படும் என்ற தகவலை குடும்ப உறுப்பினர்கள் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு, குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களுக்கு ஈவி.கே. இளங்கோவனுடைய இறப்பு செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.